நாளைக்கு கூட நீங்க வீட்டுக்கு வாங்க சார், நான் பேசி வச்சுறேன். இல்லப்பா, நான் சரியா விசாரிக்காம வந்துட்டேன். எனக்கு உங்க வீட்டு சம்பந்தம் சரியா வரும்னு தோணல. ஏன்? இல்லப்பா, பொண்ணு கேட்டு வரும்போது நீயும் இதெல்லாம் மறைச்சா எப்படிப்பா? என்ன மறைச்சேன் சார்? உன் பொண்டாட்டியோட தங்கச்சி ஏதோ ஒரு போலீஸ் கான்செப்ட்ல லவ் பண்றாளாமே. அந்த போலீஸ் கூட தான் சுத்திட்டு இருக்காளாமே. இதெல்லாம் என் குடும்பத்துக்கு சரியா வராதுப்பா. யாரையோ காதலிச்சுட்டு அப்புறம் என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி ஏடா கூடமா ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பையன் வாழ்க்கை என்ன ஆகுறது? நான் தெரியாம வந்துட்டேன். உங்க வீட்டு சம்பந்தம் வேண்டாம், நான் கிளம்புறேன். நீ போய் பேசுறதுக்கு அப்புறம் தான் அவர் மாத்தி பேசுறாரு. என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? கையறான்னு சொல்றேன். வாடா. ஏன்பா இவன் அடிக்கிற? இவன் சொன்னது ஒண்ணும் பொய் இல்லையே. அந்த பொண்ணு ஒரு போலீஸ காதலிக்கிறதானே, அத நீயும் மறுக்கலையே. இதுலயே தெரியல. ஓ வீட்டு பொண்ணை ஒழுங்கா வளர்க்காம அடுத்தவங்க மேல கோவப்படுற. சரியா வளர்க்காதுன்னு ஏதாவது சொன்ன வயசான ஆள் கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். உன் பையனை வேணா ஒண்ணு வேணாம். பையா முத்து, பையங்க இருந்து நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சு உன்னை தேடி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? வாங்கனே. டேய் விடுங்கடா, விடுடா. டேய், நீ ஏன்டா அவனெல்லாம் போட்டு அடிச்ச? அவன் தான்டா கோல் மூட்டி விட்டு இருக்கான். உண்மையா தானே சொல்லிருக்கான். கோவப்படாதடா. நம்ம சர்க்கிள்ல இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பொண்ணு இன்னொரு ஆளை லவ் பண்றாங்கன்னு சொன்னா யோசிக்க தானே செய்வாங்க. தப்பா தானடா பேசுவாங்க. எவனா பேசணும்னா வாயை உடைச்சிடுவேன்டா. எத்தனை பேர் வாய் உடைப்ப? எத்தனை பேர் வாய் உடைப்ப நீ? என்னடி அப்படி பாக்குற? ஏதோ புதுசா பாக்குற மாதிரி. ஆமா, நீ செய்யறதெல்லாம் புதுசா தான் தெரியுது. ஏன் அப்படி என்ன நான் புதுசா செஞ்சுட்டேன்? உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அப்படி என்ன என் மேல கோவம்? வா உட்காந்து பேசலாம் வா. உன்னை உட்கார வச்சு பேசுறதுக்காக ஒண்ணு நான் வர சொல்லல. என்ன சொல்ற நீ? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? முருகன் கிட்ட பணம் கேட்டியா? ஆமா. நீ எப்படி அவர்கிட்ட டைரக்டா பணம் கேட்கலாம்? அவர் என்ன உனக்கு தெரிஞ்சவரா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அதனால எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தானே. என்ன தெரியும் உனக்கு? அவரு என்னோட ஃபியான்சி. அவர்கிட்ட நீ எப்படி பணம் கேட்கலாம்? இல்ல வித்யா, ஃபர்ஸ்ட் நான் உனக்கு தான் கால் பண்ணேன். உனக்கு ரீச் ஆகலடி. ஓஹோ, எப்படி? அன்னைக்கு மட்டும் எனக்கு ரீச் ஆகலையா? என் போன்ல ஒரு பிரச்சனையும் இல்லையே. அன்னைக்கு மத்த கால்ஸ் எல்லாம் நான் அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு தானே இருந்தேன். சும்மா போய் சொல்லாத. இங்க பாரு, அந்த செயின் விஷயத்துல நான் வீட்ல மாட்டிக்கிட்டேன். அவசரமா எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. உன்கிட்ட சொல்லி முருகன் கிட்ட கேட்க சொல்லலாம் தான் பார்த்தேன். உனக்கு நான் கால் பண்ணேன்டி, கால் போகல. அதனாலதான் வேற வழி இல்லாம நான் முருகனுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? உன் அவசரத்துக்குலாம் பணம் கொடுக்க அவர் என்ன பேங்கா நடத்துறாரு? உனக்கு பணம் வேணும்னா உன் புருஷன் கிட்ட கேளு, இல்ல உன் குடும்பத்துல யார்கிட்டயாவது கேளு. எதுக்கு இப்ப முருகன் கிட்ட பணம் கேட்ட? அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நாங்களே கொஞ்ச நாளாதான் பழகி பேசி புரிஞ்சுக்கிட்டு இப்ப மேரேஜ் வரைக்கும் வந்திருக்கோம். அது உனக்கு பொறுக்கலையா? நான் அவருக்கு இன்ட்ரோ பண்ணி வச்ச ஒரே ஃப்ரெண்டு நீ தான். ஏதோ உனக்கு பிரச்சனையா இருக்கேன்னு அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி உன்கிட்ட கொடுத்தேன். அதையே நீ இன்னும் திருப்பி கொடுக்கல. திரும்ப போய் அவர்கிட்ட பணம் கேட்டிருக்க. இதெல்லாம் சீப்பா இல்ல? இத பாரு வித்யா, நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நாம ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். அந்த உரிமையில தாண்டி. நானும் அதனாலதான் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்திருக்க மாட்டேன். சரி, நான் அவர்கிட்ட கேட்டிருக்க கூடாதுதான். போதுமா? இங்க நானே பல பிரச்சனையில இருக்கேன். இப்ப பணம் கிடைக்குமா கிடைக்காதா? நீ பணம் தரதுக்கு தான் வர சொல்றேன்னு நினைச்சு வந்தேன். அதானே? நீ எப்பவும் உன் பிரச்சனையை பத்தி மட்டும் தானே யோசிப்ப. அடுத்தவங்களை பத்தி தான் உனக்கு யோசிக்க தெரியாதே. முருகன் என்ன பத்தி என்ன நினைப்பாருன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? லவ் பண்ண கொஞ்ச நாள்லயே இப்படி பணம் பண்ணு அவர்கிட்ட கேட்டா அவரை என்னமோ பணத்துக்காக கல்யாணம் பண்ணி ஏமாத்த போறேன்னு நினைக்க மாட்டாரு. நீ தான் உன் புருஷன் குடும்பம்னு எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்க. நான்லாம் உன்ன மாதிரி கிடையாது. போதும் வித்யா, என் சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் பேசுற. என் லைஃப காப்பாத்திக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. நீ கஷ்டப்படுறனா அதுக்கு நீ தான் காரணம். உன்னை சுத்தி இருக்க எல்லாரையும் நீ ஏமாத்துற. அதுக்கு நீ அனுபவிச்சுதானே ஆகணும். எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? என் லைஃப்ல நான் எவ்வளவு ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். உலகத்துல 800 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. எல்லாருக்கும் லைஃப்ல பிரச்சனை இருக்குதான். அதுக்காக அவங்க அடுத்தவங்களை ஏமாத்திட்டு வாழல. எந்த பிரச்சனை வந்தாலும் சில பேர் உண்மையா இருப்பாங்க.
உன்ன மாதிரி செல்ஃபிஷா என் லைஃப் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் தான் பண்ணுவாங்க. என் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச தோணுது? உன் கூடவே இருந்து எல்லாம் பார்த்ததுனால தான் உன்னை பத்தி இவ்ளோ நல்லா தெரிஞ்சிருக்கேன் எனக்கு. இது வரைக்கும் மத்தவங்க கிட்ட உன் வேலையை காட்டியிருக்க. இப்ப